அமுதனுக்கு உங்க வெளியே காலேஜ் படிக்கிற பசங்க வெளியெல்லாம் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதோ ஒரு பழக்கத்தில் இங்கே ட்ரக்ஸ் யார் விற்கிறாங்கன்றது அமுதனுக்கு தெரியும். அதனால் கூட்டிகிட்டு போனார். என்ன, என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஸோ என் பணத்தை வச்சு அதை வாங்குறதுக்கோ ட்ரை பண்ணுறதுக்கோ வெளியே போனாங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்த அஜீஷ் சொன்னதாக நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அடுத்தது 23 ஜூலை அஜீஷ் வெளியே போயிடுறார். 24 ஜூலை அமுதனுடைய அப்பா வர்றார். வந்தவுடனே அமுதன் அப்பா கிட்ட இதெல்லாம் தெளிவாக கேட்குறாங்க. அவனை வச்சு கேட்குறாங்க, அமுதன் வச்சு. அப்போ அமுதன் வந்து யார் எங்கே விற்கிறாங்க, என்ன விற்கிறாங்க, யார் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, இது முடிஞ்ச உடனே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 விஷயம். உங்கள் பையன், அதாவது அமுதன் தான் அஜீஷை ஹாஸ்டல்லேருந்து கூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்கார். வெளியே போனப்போ குக்கு எதிர்த்து கேட்டப்போ குக்கை தள்ளி விட்டதும் அமுதன் தான். அஜீஷ் கூட நின்றுருக்காரு கூட. ஸோ அப்படின்னும் பொழுது உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்காரு. 2 பேருமே தப்பு பண்ணிட்டீங்க. 2 பேருக்கு ஈக்குவலாக நான் சஸ்பென்ஷன் கொடுத்துட்றேன். 10 days சஸ்பெண்டட். நீங்கள் இதோட 15 days சஸ்பெண்ட் பண்ணி இதோட நீங்கள் வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ 2 பேரும் போயிடுறாங்க.